ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வந்திருக்கேன். எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஐல் பி பிஸி ஓன்லி. உங்களுக்கு ஸ்டடி விலாக்ஸ் இல்லை ஸ்டடி மோட்டிவேஷன் விலாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் படிச்சுட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்க் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். வாட்டர் பாட்டில், டேப்லெட், பென்ஸு எல்லாமே வைக்கிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி. ஸோ சந்தைக்கு போயிருந்தேன். கேரட் 10 ருபீஸ், பீன்ஸ் வந்து 20 ருபீஸ்க்கே இவ்வளோ கிடைக்கிது. அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு, இது ரேட் மறந்துட்டேன். உருளைக்கிழங்கு ஒரு கேஜியே 40 ருபீஸ் தான். இது ஹாஃப் கேஜி நினைக்கிறேன். அப்புறம் மாங்காய் வாங்கினேன். இது ஒரு பீஸ் 20 ருபீஸு. பீட்ரூட் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஸோ ஒரு பீஸ் மட்டும் 10 ருபீஸ்க்கு வாங்கினோம். பிரிஞ்சால் வந்து ஒரு கிலோ 60 ருபீஸு. தேங்காய் தான் காஸ்ட்லி அந்த மாதிரி இருந்தது. 4 100 சொன்னாங்க. அப்புறம் இது வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் புதினா கலந்த மாதிரி ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் முருங்கைக்காய், இது 1/4 கிலோ வந்தது 20 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளநீர் வாங்கினோம். சர்ப்ரைசிங்லி என்னென்னா, நாங்கள் எப்போவுமே 30 40 அந்த மாதிரி தான் வாங்குவோம். பட் 10 ருபீஸ்க்கே கிடச்சிருச்சு. ஸோ 3 வாங்கிட்டேன். பனானா வந்து இது 30 ருபீஸு. ஸோ இதுவும் கொஞ்சம் சீப்பாக கிடச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ வாங்கியாச்சு. பச்சை மிளகாய் வந்து 10 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் வெங்காயம் ரேட் ஞாபகம் இல்லை. தக்காளி வாங்கிட்டு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.